அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பேப்பர்ல 17th கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, இந்த வீடியோல அஃப்கோர்ஸ் நான் இந்த பேப்பருக்கு 16 மினிட்ஸ் தான் கொடுத்துருந்தேன். சரியா? ஸோ ஏன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிராஜுவலாக டைம் குறைச்சிட்டே வரலாம். எடுத்தோடனே நம்ம 25 கொஸ்டினா 15 மினிட்ஸ்ல போட முடியாது. இன்னும் நம்ம டார்கெட் லாஸ்ட்ல இன்னும் ஒரு 20 டெஸ்ட்டுக்கு அப்புறம் 14 மினிட்ஸா மாற்ற போறோம். சரியா? அதை பார்த்துக்கோங்க. 14 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா 15 நிமிஷத்துல யூ வில் பி லைட்டாக கம்ஃபர்டபுள் ஆவீங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, எல்லா கொஸ்டினுமே உங்களால் 15 to 18 கொஸ்டின் போட முடியும். எய்ம் இட் ஃபார் 25, டோன்ட் எய்ம் இட் ஃபார் 25 out of 25, 25 out of 25 எல்லாம் 15 நிமிஷம் போடவே முடியாது. சரியா? அதனால 15ல 18 கொஸ்டின் கம்ஃபர்டபுளாக போயிட்டு வெளியே வாங்க. சரியா? அதே மாதிரி எந்த மாதிரி கொஸ்டின்ல டைம் அதிகமாகும்னு பார்த்துக்க. கண்டிப்பாக பர்சன்டேஜ் அண்ட் ப்ராஃபிட் லாஸ், ஜாமெட்ரி, மென்சுரேஷன் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் தான் அதிகமாக டைம் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்கள் கொஸ்டின் சூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்க. முடியுதா பண்ணுங்க. இல்லை அப்படின்னா 5 to 10 செகண்ட்ல ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே போயிடுங்க. எல்லா கொஸ்டினும் நீங்க அடிக்கணும்னு நினைக்காதீங்க. எல்லா கொஸ்டினும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது. சரியா? 5 to 10 மினிட்ஸ் 10 செகண்ட்ல உங்களால அந்த கொஸ்டின் போட முடியும்னு நினைச்சீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. அதர்வைஸ் ஸ்கிப் இட். ஓகே, இந்த கொஸ்டின்ல கூட நான் நிறைய பர்சன்டேஜ் ப்ராஃபிட் லாஸ் கேட்டிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. B is 20% more than A. C is 20% more than B. அந்த மாதிரி A 100 வைங்க. B எவ்வளோ? 125. C 20% more than B. அப்போ C என்னன்னா 120/100 of 125. 125ங்கிறது தான் B ஓட வேல்யூ. ஸோ அதில் அடிச்சிங்கன்னா 5 times, இது 4 times, 4 இது கேன்சல் பண்ணால் 30, 30 into this 150. அப்போ C 150. A to C என்ன கேட்கலாம்? 100க்கும் 20க்கும் 150க்கும் இது பண்ணீங்கன்னா 250 அடிச்சுன்னா 2:3 is the answer. வேணும்னே 3:2 கொடுப்பான். Be careful. ஓகே, கொஸ்டின் நம்பர் 2 வாங்க. The rod is divided in the ratio. In the ratio, this total length is 6 meter. Find the smallest piece. Okay, முதல்ல LCM எடுத்துங்க. LCM is 10. 10 வேணும்னா மேலே 2 ஆல் மல்டிப்ளை பண்ணா 4, மேலே 3, மேலே 5 this. ஓகே, மூணை ஆட் பண்ணுங்க. this plus this plus this 8, 14, 12. 12ல ஸ்மாலஸ்ட் பீஸ் 3 தான். 3 தான் அவுட் ஆஃப் 6. இதை கேன்சல் பண்ண 2. this is 1.5. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஆன்சர் this. கொஸ்டின் நம்பர் 3 வாங்க. Venter mixes the two types of coffee bean. One cost 120, another cost 180. ரெண்டுமே 1:2 ரேஷியோவில் எடுக்கிறாங்களாம். அப்போ இது 1, இது 2ன்னு வச்சுக்கோங்க. 1 120, 2ன்னா இது 360. ரெண்டே ஆட் பண்ணுங்க 480. 480 3 கிலோ இருக்கு. இதுல 1 கிலோ, இதுல 2 கிலோனா மொத்தம் 3 கிலோ. 3 டிவைட் பண்ணினா அதோட ஒர்த்து 160 கிலோ. ஒர்த்துனாவே அது காஸ்ட் பிரைஸ் தான் அர்த்தம். காஸ்ட் பிரைஸ் 160. ஓகே, இப்போ என்ன பண்றாங்க? சேல்ஸ் 152. அப்போ எஸ்பி 152. லாபமா நஷ்டமானா கண்டிப்பா லாஸ் தான். இந்த ரெண்டையும் கழிச்சுட்டுலாம். சரி, எவ்வளவு லாஸ்? 8 ரூபாய் லாஸ் அவுட் ஆஃப் 160. சிபி தான் கீழே போடணும். இன்ட்டு 100 போட்டீங்கன்னா 0 0 கேன்சல். கேன்சல் பண்ண 5% இஸ் லாஸ். சிம்பிள். இதெல்லாம் அப்படியே ஜஸ்ட் லைக் லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். கொஸ்டின் நம்பர் 4 வாங்க. ஏபிசி இன்வெஸ்டட் 40, 60, 10, 100 ரெஸ்பெக்டிவ்லி பிஸ்னஸ். இஃப் தி டோட்டல் ப்ராஃபிட் எண்ட் ஆஃப் திஸ் 40,000 வாட் இஸ் ஷேர்? இதெல்லாம் அப்படியே ரேஷியோ எடுக்க வேண்டியதான். மைண்ட்லேயே அப்படியே ரேஷியோ எடுங்க. திஸ் இன் திஸ் 20, 40, 60, 100னா 20 ஆல் டிவைட் பண்ணா 2, 3, 5. ஸோ இதில் 3 ஆட் பண்ணால் 10 வரும். அவுட் ஆஃப் 10ல் 2 யாருது? ஏ ஷேர். இன்ட்டு 40 கேன்சல் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் 2 into 4 is 8,000. ஸோ 8,000 ஏ ஷேர். இதுவும் ஈஸி கொஸ்டின் தான். 4 கொஸ்டின் போட்டால் 4மே டெட் ஈஸி. இன்ஃபேக்ட் 4மே 2 நிமிஷம் முடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ கொஸ்டின் பிக் பண்ணுமா வேண்டாமாங்கிறது தான் நீங்கள் உங்களுக்கு சக்ஸஸே இருக்கு. சரியா? போடணுமா வேண்டாமாங்கிறதோட நீங்கள் சூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் சக்ஸஸ் இருக்கு. போடுற கொஸ்டின் எந்த கொஸ்டின் போட்டால் ஃபியூ செகண்ட்ல போடணுமோ அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் இந்த எக்ஸாமோடைய மிகப்பெரிய நாட்டாக மாறப்போகுது. பார்த்துக்கோங்க. ஓகே, எல்லா கொஸ்டின் போடுறது கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்காது, போடவும் முடியாது. மைண்ட்ல வச்சுங்க. கொஸ்டின் நம்பர் 5 வாங்க. ஏ அண்ட் பி ஸ்டார்டட் பிசினஸ். ஏ இன்வெஸ்ட் 2 times more than. இந்த மோர் தேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இவன் எக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணானா இவனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் 2 times. அப்போ 2 times எவ்வளோ? 2x. அது டிஃபரன்ஸ் ஆகுதுன்னா இவன் 3x தான் இருக்கணும். இதுதான் இந்த கொஸ்டினோட பெரிய நாட்டே இது. ஓகே, ஏன்னா இவன் எக்ஸ் ருபீஸ் பண்ணானா அதை 2xங்கிறது டிஃபரன்ஸ். 3x minus x is 2x. அது டிஃபரன்ஸ். After 8 months, A withdraw half of his capital. A withdraw. ஓகே, இவன் 3x இன்வெஸ்ட் பண்றான் 8 மாசத்துக்கு. அதுக்கப்புறம் இதுல பாதி எவ்வளோ? 1.5x.
அதை எத்தனை மாதத்துக்கு போட போகிறோம், எத்தனை வருஷமோ 1 இயர் அப்படின்னா 4 மாதத்துக்கு போடுவோம். இதுதான் வந்து ஏவோடைய இன்வெஸ்ட்மெண்ட். பியோட இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க எக்ஸு, ஏன்னா பி எக்ஸ் தான் 8 மாதம். அப்போ 8 மல்டிபிள் பண்ணுங்க. அவன் ஏதாவது சேஞ்சஸ் கொடுக்குறான். பி ட்ரிபிள் சிஸ் கேப்டான். அப்போ 8 மாதம் கழிச்சு அவனோட இது இன்வெஸ்ட்மெண்ட் 3 டைம் ஆகுது. அது இன்ட்டு 4 மாறப்போகுது. ஏன் இன்ட்டு 4 மந்த்ஸ் தான் இருக்குது லெஃப்ட் ஓவர். திஸ் இஸ் 24. இது வந்து 1.5 இன்ட்டு 4 இஸ் 6. ஆட் பண்ணால் 30x. இது 8x. இது 12. 12 + 8 வந்து 20. ஸோ அவங்க ரேஷியோ 3:2 ரேஷியோவில் பிரிச்சுப்பாங்க. ஓகே, யாரோடைய வேல்யூ கேட்குறோம், ஃபைன் தி ஏவோட கேபிட்டல். அது 3 out of 5. 2 ஆட் பண்ணால் 5 வரும். இன்ட்டு 75. கேன்சல் பண்ணால் 25 இன்ட்டு 15. 15 into 3 is 45. So answer is 45,000. Simple. Question number 6 வாங்க. The average salary of 24 employees 40,000. Average salary of 8 senior employees 60,000. What is the average salary of other employees? இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். 24 into 40,000. 40னா 40 மட்டும் போடுங்க, மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது இதுல இருந்து 8 சீனியர் எம்ப்ளாயி கழிச்சிருங்க. 60 டிவைட் பை எத்தனை பேர் இருக்காங்கன்னா, இப்போ 24லேருந்து 8 போயிடுச்சு, மிச்சம் 16. அப்படியே டிவைட் பண்ணுங்க. அவ்வளோதான் மிச்சம் இருக்கணுடைய. இது டோட்டல் சேலரி. அதுலேருந்து இவங்க சீனியர் எம்ப்ளாயி சேலரி கிடைச்சா மிச்சம் இருக்குங்க. மிச்சம் 16 பேர்த்தோட சேலரி. அதை 16 டிவைட் பண்ணால் ஆவரேஜ் கிடைச்சிடும். சரியா? நான் 8 டிவைட் பண்ணுறேன். 3 times 8. இது 2 times 8. கேன்சர். இப்போ மறுபடியும் இன்னும் 2 டிவைட் பண்ணுறேன். 20. இது 30. ஸோ திஸ் இஸ் 60. 60 minus 30 is 30. சூப்பர். டேரெக்டாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இப்படி போடுங்க, டீல் பண்ணுங்க. ஃபுல்லாலாம் போட்டுட்டு இருக்க வேண்டாம். மைண்ட்லேயே இந்த மாதிரி 3,000 கேன்சல் பண்ணுற பாருங்க. கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. ஓகே, அது இது மிஸ் ஆயிடுச்சு, அதனால கையிலே எழுதிட்டேன். சரி, விச் டீம் ஹேஸ் பர்ஃபார்ம்டு வெல் அப்படிதான் கொஸ்டின் இது. விச் டீம் ஹேவ் ஆவரேஜ் இஸ் மோர். விச் டீம் ஹேஸ் ஆவரேஜ் மேக்ஸிமம், அதான் கொஸ்டின். ஆவரேஜ் மேக்ஸிமம்னா நீங்கள் ஏவுக்கு ஆவரேஜ் எடுங்க, பிக்கு ஆவரேஜ் எடுங்க. ஓகே, ஏக்கு ஆவரேஜ்னா இது 40 ஆல்ரெடி இருக்கு. இதில் 2 இங்கே கொடுத்துட்டு இது 40 மாறிடும். இது 40 40 40 40. ஸோ ஆவரேஜ் இஸ் 40 தான். இங்கே வாங்க, எல்லாத்தையும் 40 எடுத்துருங்க. 40 40 மிச்சம் இருக்கு பாருங்க. 4 + 5 6. ஸோ திஸ் இஸ் 50. 50 by 3 5. இப்போ 40 + 5 is 45. இப்போ தான் ரேஷியோ இது எடுக்கணும், ஆவரேஜ். பிக்கு இப்போ ஆவரேஜ் இஸ் 45. ஏக்கு ஆவரேஜ் இஸ் 40. ஸோ ஆன்சர் எதுக்கு அதிகம்? மேக்ஸிமம் பிக்கு தான் அதிகம். சரியா? இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எப்பொழுதுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க. டேட்டா இன்டர்பிரேஷன் இந்த மாதிரி டேபிள் கொடுக்கட்டும், அல்லது வேற ஏதாவது பை சார்ட்டோ ஹிஸ்டோகிராமோ இது வேணாலும் கேட்கணும். பட் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பார் சார்ட்டோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டைம் சேவ் பண்ணி கொடுக்கும். அவங்க ஈஸியான கொஸ்டின் தான் கேட்பாங்க. சரியா? அதனால பார்த்து பயப்படாதீங்க. நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணினா அந்த பயம் போயிடும். ஏன்னா டிஏ பார்த்தா கொஞ்சம் பேர் நடுங்குவீங்க, அதுக்காக சொல்கிறேன். வாங்க, கொஸ்டின் பை 8. A bookseller sells novels for Y and makes loss of 10%. To clear old stocks, he decided to mark novel 0.8 Y. He then allows further discount 5% on the marked price. What will be the loss? Okay. Y-ங்கிறது 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. செல்ஸ் நாவல். ஒய் 100 கிடையாது. சரி, காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. சிபி அந்த ப்ராடக்டோட காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. இவன் 10% நஷ்டத்துக்கு விற்கிறான். அப்போ ஒய் எவ்வளோ அப்படின்னா 90 rupees. ஒய் வந்து 90 rupees. ஓகே, he decide to mark, it is old stock, அதனால 0.8க்கு மார்க் பண்ணுறான். இப்போ 0.8 ஆஃப் ஒய்ங்கிறது என்னன்னா 72. ஏன்னா இதையும் 0.8 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 72. கரெக்ட்? யா, 8 into 7 72. கரெக்ட். 72 ரூபாய்க்கு மார்க் பண்ணி வச்சிருக்கான். அதில் 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறானா. அப்போ 95க்கு விற்கிறான். 95 72. ஓகே, இது கேன்சல் பண்ண 19, இது 20, இது 2 ஆகிடுச்சுன்னா 10 கீழே, மேலே 36. இப்போ 19 into 36. 6 9 74 carries 5. 1 6 6. 6 plus 5 is 11. Okay, 3 into 9 is 57. 4 8 6. 680.4. அப்போ 100 ரூபா புக்கு, அது 8 ரூபா
₹4, அதாவது 68.4 rupees வித்திருக்கான். அப்போ எவ்வளோ ருபீஸ் லாஸ் அப்படின்னா ₹31 லாஸ். ஆக்சுவலாக 31.6 வந்துருக்கணும் அப்ராக்சிமேட்லி. ஸோ ஆன்சர் திஸ் கிளியர். 68.4ங்கிறது அவன் வித்தது. அவங்க என்ன கேட்குறான்னா பர்சன்டேஜ் லாஸ் கேட்குறான். ஓல்டு அதோட ஒரிஜினல் வேல்யூஸ் 100 இருந்து போட்டு அந்த மாதிரி கொஸ்டின் 100 இருந்து போட்டால் வந்துடும். கொஸ்டின் நம்பர் போடலாம், அந்த கொஸ்டின்லாம் பிக் பண்ணலாம். 8 கொஸ்டின் சொன்னால் 8 கொஸ்டினுமே பிக் பண்ணலாம். ஓகே, என்ன ஆர்டிகல் மார்க்கிங் 800 ஷாப்கே போனால் அலோஸ் டிஸ்கவுண்ட் 12% ஸ்டில் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அழகாக எடுத்துகிட்டு போகலாம். மார்க் ப்ரைஸ் 800, 12% டிஸ்கவுண்ட் 88/100. இது 8% டிஸ்கவுண்ட் அப்படிங்க. 8% கெயின்னால 18/100 ஆஃப் சிபி தான் கண்டுபிடிக்கணும். 100 கேன்சல். 8ஆல் 4ஆல் அடிச்சிங்கன்னா இது வந்து 2 times of 4 27, இது 44. ஓகே, ஸோ 4 அடிச்சுன்னா 22, சாரி 176 வரும். 8 × 2 176, 17600. இதை வந்து 27 டிவைட் பண்ண போகிறேன். ஏன் ஓகே, how many 27s are 4 27, 5 27s, 6 5 படி பார்ப்போம். 6 4 7s are 42, remaining 4, 2 6 are 12, 12 plus 4 is 166 தான். The remaining 4 14, 140ல 5 times. அங்கே ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா 65க்கு அப்புறம் ஏதோ நம்பர் வரப்போது. ஆன்சர் 600 650 சம்திங் வரப்போது. ஒரே ஒரு ஆன்சர் தான். இந்த மாதிரி போடுறத பர்பஸ் என்னன்னா ரெண்டாவது ஆப்ஷன்ல ஆன்சர் வந்துடும். சரியா, எப்பவுமே ஃபர்ஸ்ட் டிஜிட் சேமா இருந்துச்சுன்னா அடுத்த டிஜிட்ல டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா அங்கே இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுங்க நீங்க. ஏன்னா வேற எதையும் பண்ண முடியாது. அப்ராக்சிமேட்லி போடும்போது இப்படிதான் பண்ணணும். சரியா, இதுவும் பிக் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 9ம் எடுக்கலாம். 10 ஆப்வியஸ்லி பார்க்கும்போது தெரியுது. இது கண்டிப்பா தொடவே கூடாது. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் தொட்டு மாட்டிக்காதீங்க. ஏன்னா நீங்க ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும்போது இது அப்படியே உங்களுடைய பெரிய அந்த இது உங்களோட ஜேர்னியை ஸ்டாப் பண்ணி விட்டுருக்கு. கொஸ்டின்ஸ் பார்க்கவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியுது. ஓகே, வாங்க என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம். ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சர் செல்ஸ் டைனிங் டேபிள் டு ஷோரூம் அட் 25% டிஸ்கவுண்ட் ஆன் தி மார்க் ப்ரைஸ். மார்க் ப்ரைஸில் 25% டிஸ்கவுண்ட். ஓகே, பை ஆட்ஸ் 10% ஹேண்ட்லிங் ஃபீஸ். ஓகே, ஷோரூம் தென் செல்ஸ் இட் செட் ஃபார் 4,500 மோர் தென் வாட் தே பெய்டு, thereby earning 30% profit. thereby earning 30% profit அப்படின்னா அந்த 30% ப்ராஃபிட் தான் இந்த அமௌண்ட்னு அர்த்தம். ஓகே, 30/100 ஆஃப் சிபி ஈக்குவல் டு 4,500. கேன்சல். திஸ் இஸ் 15. ஸோ அதோடைய காஸ்ட் ப்ரைஸ், சோஃபா செட்டோட காஸ்ட் ப்ரைஸ் 15,000. இது அப்படியே ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்ட் லைன் வச்சுங்க. வாட் ப்ரைஸ் த மேனுஃபேக்சர் மார்க் த டைனிங், மார்க் த டைனிங் டேபிள். ஓகே, எப்படியும் எவ்வளோ இது பண்ணி வச்சான்னு கேட்குறாங்க. ஓகே, அப்படியே ரிவர்ஸில் வருவோம். மேனுஃபேக்சரர் செல்ஸ் டைனிங் டேபிள் செட் ஷோரூம் அட் 25% டிஸ்கவுண்ட் ஆன் தி மார்க் ப்ரைஸ் பட் ஹேட் திஸ். ஓகே, 25% டிஸ்கவுண்ட் மார்க் ப்ரைஸ்னா 75% வித்திருப்பான்னு அர்த்தம். 75% ஆஃப் மார்க் ப்ரைஸ், அதாவது டிஸ்கவுண்ட் கொடுத்துருவோம். அது இல்லாமல் 10% ஹேண்ட்லிங் ஃபீஸ் ஆட்னாவே 100 ஆட் பண்ணுங்க. 110/100 இதுதான் அவனுடைய செல்லிங் ப்ரைஸ். இந்த செல்லிங் ப்ரைஸ் தான் இது. காஸ்ட் ப்ரைஸுங்கிறீங்க அப்படின்னா அதுவும் கிடையாது. ஏன்னா இவனுக்கு செல்லிங் ப்ரைஸு, இவனுக்கு காஸ்ட் ப்ரைஸு, அவனுக்கு செல்லிங் ப்ரைஸாக இருந்திருக்கும். ரைட், அவன் விற்றா தான் வாங்கணும். ஸோ 2 பேரும் இந்த டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா நான் ஒருத்தன் விற்கிறேன் அப்படின்னா எனக்கு செல்லிங் ப்ரைஸ், அவனுக்கு காஸ்ட் ப்ரைஸ். அந்த அமௌண்ட்டு தான் இது. செக் பண்ணுவோம். 3 times of this, 4 times of this, 3 கேன்சல்னா 5,000. So 5 into 4 is 20. 20/11 1. இப்போ 2000/11 எவ்வளோ ஜீரோ போடுறீங்களோ அது மேட்டர் இல்லை. 1 times 11 is 11, ரிமைனிங் 90. 90ல் எத்தனை 11 இருக்கு? 8 11s are 88. ஸோ 18ல் ஸ்டார்ட் பண்ணது தான் ஆன்சர். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, இந்த லாஜிக் எடுத்துருவீங்க, இந்த லாஜிக் எடுத்துருவீங்க. இது ஈக்குவல் டு 15,000 போடுறது தான் பெரிய மேட்டர். அது போட்டிங்கன்னா ஆன்சர் சிம்பிளாக முடிஞ்சிடும். பட் தொட்டுறாதீங்க இந்த கொஸ்டின்லாம், நானே சொல்கிறேன், தொட்டுறாதீங்க. ஏன்னா கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணாங்கட்டும் குறைஞ்சபட்சம் 2லேருந்து 2.5 நிமிஷம் ஆகிடும். சரியா, இப்போது
ரெண்டரை நிமிஷம் ஆகுது அப்படின்னாவே ஒரு டைம்ல இருக்காது. நீங்க இந்த 10th கொஸ்டின் வரும்போது 2.5 நிமிஷம் ஆகுதுன்னா கண்டிப்பா உங்களுடைய டைம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட தாண்டாது. அப்போ ஒரு 2.5 நிமிஷத்துல ஒரு 4ல இருந்து 3 கொஸ்டின் டைம் இது சாப்பிடுதுன்னு அர்த்தம். டோன்ட் இதில் முன்னாடி கொஸ்டின்ல தொட்டுறாது. உங்களுக்கு புரிஞ்சுருக்கா அந்த கொஸ்டின் போட்டேன். கொஸ்டின் நம்பர் 11 வாங்க. 2 types of sugar, one cost 45, இன்னும் 60. தேர்ட் வெரைட்டி எவ்வளோன்னு தெரியாது, மிக்ஸ் பண்ணுறாங்க, 55 ரூபாய்க்கு இருக்காங்க. தேர்ட் வெரைட்டி எவ்வளோ, ரொம்ப சிம்பிள். இந்த ரேஷியோவில் எடுக்கிறாங்கன்னா ஒன்று வந்து 45, 1:40, 1 times of 45, 2 times of 60 is 120, 3 times of தேர்ட் வெரைட்டி எக்ஸ்னு வச்சுக்கோங்க. 3 ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் எத்தனை கேள்வி? 1 2 6 6 × 55. ஏன் 6 போட்டால் 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ, 3 ஆட் பண்ணால் 6 கிலோ. 6 × 55 போட்டால் இதுக்கு ஈக்குவல் ஆகிடும். ஸோ 6 × 5 is 30, carries 3, 30, 33. ஓகே, ஸோ 45 ஆட் பண்ணிங்கன்னா 165, 165 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 5, 6, 165. ஓகே, 3 ஆயிடுச்சுன்னா 5 times, again 5 times, 55 rupees தான் அதை ஒர்த்து. சிம்பிள். இந்த மாதிரி தேர்ட் வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி தான். ஓகே, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 12 வாங்க. A person invested 18,000 2 schemes, 5%, 15% and 10% both simple interest 1 year. 18,000 15 and 10 பிரிச்சாச்சு. எக்ஸில் எவ்வளோன்னு கேட்குறாங்க. எக்ஸ் வந்து ஏன்னு வச்சுக்கோங்க. ஏ அமௌண்ட்டு 15% வந்து இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே, ஏ இஸ் த பிரின்சிபல்னு வச்சுக்கோம். ப்ளஸ் 18,000 மைனஸ் ஏ, இது வந்து 10% இன்ட்ரெஸ்ட். இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 2160 வருமா? ஓகே, சரி. இப்போ ஒரு 100, இங்கே 100 மேலே போனால் 3 0 வரப்போகுது. இங்கே 10A, இங்கே 15A, ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 5A வரும். இங்கே 180 வரப்போகுது, இங்கே 260 வரப்போகுது. 180 மைனஸ் 260 எவ்வளோ? 6, 36. ஸோ 36, 3 0, அவ்வளோதான். அப்படியே அடிங்க, 72 வரும். ஆன்சர் 7,200 வரும். சிம்பிள். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் போயிட்டே இருக்கு. ஓகே, ஓகே. கொஸ்டின் நம்பர் 13 வாங்க. உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். திஸ் இஸ் ஏ கியூப்னு வச்சுக்கோங்க. A is 0.013 A cube. இது வந்து A, இது A square. A into A square, A cube, B cube தான். So B is 0.007. So A cube plus B cube. Formula A plus B into A square plus B square minus AB. கீழே அந்த போர்ஷன் அப்படியே இருக்கு, கேன்சல் ஆகிடும். A plus B மட்டும் தான் இருக்கும். இது ஆட் பண்ண என்ன வந்தது? 0.013யும் 0.007யும் 0.02 தான் ஆன்சர். சிம்பிள். 13th கொஸ்டின். இதெல்லாம் ஃபார்முலா போடுங்க. இதெல்லாம் மல்டிபிள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகிடும். சரி, இது வந்து எனக்கு A plus B-யா, A square plus B square minus AB-யா யோசிக்க வேண்டாம். டேரெக்டாக அப்படியே தான் இருக்கும். யூ டோன்ட் வரி. அது கண்டிப்பாக கீழே இருக்குது A square plus B square plus AB தான் இருக்கும். ஓகே, ஒரே ஒன்று மட்டும் செக் பண்ணிக்க. இது வந்து ஏவான்னு பார்த்துங்க. இங்கே எடுத்த ஏவா பியோன்னு இருக்கான்னு பாருங்க. இருந்துச்சுன்னா அந்த ஆன்சர் நீங்க செக் பண்ணவே வேண்டாம். கீழே இந்த போர்ஷன் அப்படியே கேன்சல் பண்ணி இருக்கும். கொஸ்டின் நம்பர் 14 வாங்க. A cone and hemisphere have the volume same volume. கோன் வந்து என்ன? 1/3 pi r square h equal to வால்யூம் வந்து 2/3 pi r cube. இதில் ரேடியஸ் சேம். அப்போ pi கேன்சல், r ஸ்கொயர்ல r மட்டும் கேன்சல், 3 3 கேன்சல். The ratio of the height of the cone to radius. ஹைட்டுக்கும் ரேடியஸ்க்குள்ள ரேஷியோ. ஹைட் r இங்கே எடுத்துருந்தது 2/1. 2:1 is the answer. Simple. Question number 15 வாங்க. A base of the prism of the regular hexagon is 6 cm, height is 10 cm. What is the value? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் டயக்ராம்லாம் வரைஞ்சி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். டயக்ராம் இப்படி வரும்ல. இதெல்லாம் டைம் வேஸ்ட். சரியா? நான் உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன். இதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணுங்க. விஷுவலைஸ் பண்றது இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நான் என்ன கேட்குறேன்? வால்யூம் ஆஃப் தி ஹெக்ஸ் பிரிசம் கேட்குறான். பிரிசம் வந்து அப்படியே சிலிண்டருக்கு மைண்டில் வச்சுக்கினாவே போதும். சிலிண்டரோட வால்யூம் என்ன? πr ஸ்கொயர் ஹெச். πr ஸ்கொயர் ஹெச்னா πr ஸ்கொயர் வந்து பேஸோட ஏரியா இன்ட்டு ஹைட்டு. ஹைட்டுங்கிறது 10 கொடுத்துருக்கோம், அதெல்லாம் 10 வச்சுக்கோம். பேஸ் ஏரியா, பேஸில் வந்து ஹெக்ஸகன் இருக்குனால ஹெக்ஸகனோட ஏரியா என்ன? ஹெக்ஸகனை தனியாக திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 6 ஈக்குவல் ட்ரையாங்கிள் கிடைக்கும். ரெகுலர் ஹெக்ஸகன் தான், அதான் ரெகுலர் தான் கொடுத்துருக்காங்க. 6 ஈக்குவல் ட்ரையாங்கிள் ஏரியா கிடைக்கும். ஈக்குவல் ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன? √3/4 இன்டூ ஏ ஸ்கொயர். ஏ எவ்வளோ? 6 ஸ்கொயர். ஆனால் இது 6 டைம் இருக்கும். 6னா 6 டிஃப்ரெண்ட் 6 ஈக்குவல் ட்ரையாங்கிள் இருக்கும். ஒரு ஈக்குவல் ட்ரையாங்கிளோட ஏரியா இது 6 பொட்டாசியம் தான். இதுதான் ஏரியா ஆஃப் தி
ரெகுலர் ஹெக்ஸகன் அதை வந்து ஹைட்டால் மல்டிபிள் பண்ணிட்டேன். ஓகே, இது 6 ஸ்கொயர் இஸ் 36, 6 is 216. 216 divided by 4 into root 3. Cancel 54. So 54 into 10 is 540. சிம்பிளான கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 16 வாங்க. கொஞ்சம் எரர் இருந்தது பார்த்துங்க. ஓகே, 3 concentric circle design target practice board. இது மாதிரி கொஸ்டின்ல ரீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம், பட் ரீட் பண்ணி பாருங்க. The diameter form the arithmetic progression. Diameter arithmetic progressionனா ரேடியஸும் arithmetic progression தான் இருக்கும். சரியா? அதனால அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸ்மாலஸ்ட் சர்க்கிள் ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் திஸ். ஒன்றும் இல்லை, ஒரு சர்க்கிள், another circle, another circle. சர்க்கிள் வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள். கான்சென்ட்ரிக்னா கான்ஸ்டன்ட் சென்டர்னு அர்த்தம். சென்டர் வந்து இப்போ சேம்னு அர்த்தம். ஓகே, ஸ்மாலஸ்ட் சர்க்கிள் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 6 பை ஆர். இது 2 பை R1 வச்சுக்கோங்க. இது R1, இது R2, திஸ் இஸ் R3 அப்படி வச்சுப்போம். அது வந்து 6 பை தான். அப்போ அதனுடைய கேன்சல், அதனுடைய ரேடியஸ் எவ்வளோ? 3. R1 is 3. அடுத்தது லார்ஜஸ்ட் சர்க்கிள் 14. அப்போ 2 பை R3, அது 14 பை. கேன்சல், R3 ஈக்குவல் டு 7. உள்ள இருக்க சர்க்கிளுடைய ரேடியஸ் என்னன்னு கேட்குறான். உள்ள இருக்க சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ். இது வந்து என்னன்னா இதுதான் என்னது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் இருக்கும். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்னா நடுவில் இருக்குது R2. R2னா R1 plus R2 divided by 2. இப்போ 3 plus 7 divided by 2 போட்டாவே போதும். that is 5. ஸோ 2 பை ஆர் போட்டா 2 into 5 into 2 into 5 pi into R. அதான் 10 pi. 10 pi is the answer. சூப்பர். இது ரொம்ப முக்கியம். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டையும் ஆட் பண்ண நடுவில் இருக்குது ஆவரேஜ் ஆக முடியும். கொஸ்டின் நம்பர் 17 வாங்க. A solid cylinder radius is 5 cm is drilled by 4 cylindrical hole, each is 4 cm length, equal of full height. What is the volume removed in the approximately பார்த்தீங்க? ஓகே, முதல்ல சாலிட் சிலிண்டரோட வால்யூம் என்னன்னு பாருங்க. வால்யூம் என்ன? பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சா? பை ஆர் ஸ்கொயர்னா 25 ஹெச். ஸோ 25 பை ஹெச், இதுதான் வால்யூம் 1. 4 வால்யூம் ஆஃப் தி 4 சிலிண்டரோட ரேடியஸ் 1 சென்டிமீட்டர் கொடுக்கலாம். பை ஆர் ஸ்கொயர், பை இன்டூ 1 ஸ்கொயர் இன்டூ ஹெச். இது ஒரு இதுக்கு, 4 இதுக்குன்னா இப்போ 4 பை ஹெச்ன்னு மாறுது. ஓகே, வாட் இஸ் த வால்யூம் ரிமூவ்? இதுதான் ரிமூவ் ஆனது. வாட் பர்சன்டேஜ் வால்யூம் ரிமூவ் ஆனது எவ்வளோ? 4 பை ஹெச் தான் ரிமூவ் ஆயிருக்கு. அது இதோட எத்தனை பர்சன்ட் கேட்கலாம்? 25 பை ஹெச் தான் ஒரிஜினல் இன்டூ 100. this cancel, this is 4 into 4 is 16% ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் டயக்ராமும் வரைய வேண்டாம், ஒன்றும் வரைய வேண்டாம். டைரக்டா ஃபார்முலா இதில் போட்டு போயிட்டே இருங்க. இதில் ஹச்சும் தேவையில்லை, எல்லா ஹச்சும் சேர்ந்து தான் கொடுத்துருக்கான். ஃபுல் லென்த் ஹச் போதும். கொஸ்டின் நம்பர் 18 இதெல்லாம் தொடலாம். கொஸ்டின் நம்பர் 18 வாங்க. A sector has a central angle is 135. Angle 135, அதோட ரேடியஸ் 8 cm. Another sector, same circle, அதோட ஆங்கிள் வந்து 3 பை பை 4. 3 பை பை 4ங்கிறது 180 பை பையால டிவைட் பண்ணுங்க, ஐ மீன் மல்டிபிள் பண்ணுங்க. பை பை கேன்சல் ஆகிடும். திஸ் இஸ் 4 into 180 is 45. 45 into 3 is 135. இதுவும் அதே தான். ஒரு சர்க்கிள் இருக்கு, இந்த இடத்துல இருந்து 135 வந்திருக்கு. அதே மாதிரி இங்க இருந்து இன்னொரு 135. இந்த ஆங்கிள் என்ன கேட்குறான்? வாட் இஸ் தி ஏரியா ஆஃப் தி ஃபர்ஸ்ட் செக்டர் டு செகண்ட் செக்டர்? ஓகே, ரெண்டு சேம் சர்க்கிளுடைய செக்டருங்கனால ரேடியஸ் சேமாக தான் இருக்க போகுது. அண்ட் ஆங்கிள் ஆல்சோ சேம். இது 135, இது வந்து டிகிரியில் கொடுத்துருக்கேன், அது ரேடியனில் கொடுத்துருக்கேன். பட் போத் ஆங்கிள்ஸ் ஆர் சேம். ஸோ ஆப்வியஸ்லி ஏரியாவுடைய ரேஷியோ வந்து சேமாக தான் இருக்க போகுது. ஆன்சர் 1:1 தான். நீங்கள் ஃபுல்லாக ஏரியாலாம் போகணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் யூ காட் த வேல்யூ ஆஃப் போத் ஹேவிங் சேம் ஆங்கிள் அண்ட் சேம் ரேடியஸ். அப்படி இருக்கும்போது நீங்கள் டேரெக்டாகவே போட்டுடலாம். கொஸ்டின் நம்பர் 19 வாங்க. a square plus b square is 25, x square plus y square is 17, ax plus by is 88, ay minus bx. இந்த மாதிரி கொஸ்டின் ஒன்றும் பண்ண வேண்டாம். இது அப்படியே வச்சுக்கோங்க. இது அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்க. ax plus by whole square plus ay minus bx whole square equal to, இதோட வேல்யூ எவ்வளோ? 8 ஸ்கொயர். இதோட வேல்யூ எவ்வளோ தெரியாது, நான் சின்னு வச்சுக்கிறேன். c ஸ்கொயர். ஸோ c தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதோட வேல்யூ எவ்வளோ? 8 ஸ்கொயர், தட் இஸ் 64. இதன் வேல்யூ சாரி ரைட் ஹேண்ட் சைடு தான் 64 போட்டிங்க.
64 plus c square. இப்போ இதில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, a ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும், இது a ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு வரும். a ஸ்கொயர் காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். a ஸ்கொயர் வெளியே எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். அதே மாதிரி இது பி ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு இருக்கும், இது பி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். பி ஸ்கொயர் வெளியே எடுத்துக்கிட்டிங்கன்னா அகெயின் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்கும். இப்போ 2 டைம்ஸ் ஆஃப் ஏபி எக்ஸ் ஒய், இது மைனஸ் ஏபி எக்ஸ் ஒய்னு வரும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் ப்ளஸ் கேன்சல் ஆகி இதாகிடும். ஸோ யூ லெஃப்ட் வித் திஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் காமன் இன்டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 64 ப்ளஸ் சி ஸ்கொயர். ஓகே, வாட் இஸ் திஸ் வேல்யூ? 25. இதோட வேல்யூ எவ்வளோ? 17 ஈக்குவல் டு 64 ப்ளஸ் சி ஸ்கொயர். 25 இன்ட்டு 60 25 இன்ட்டு 17 எவ்வளோ? 425. இது 17 சப்ராக்ட் பண்ணீங்க, 64 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 9 வரும். 9 வரும். சரி சரி 1 1 1. இது 1, இது வந்து 6 3 361. c squared is 361. 3 equal to c equal to 90. 90 squared தான் 361. சிம்பிளான கொஸ்டின் தான். உங்களுக்கு இது புரியறதுக்காக அது போட்டால் நீங்கள் டைரெக்டாகவே இந்த ஸ்டெப்புக்கு வந்துடலாம். ஓகே, இது தொட்டலாம், அழகாக தொடலாம். அல்ஜிப்ரால கண்டிப்பாக தொடலாம். அல்ஜிப்ரால நீங்கள் எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் தொட்டுடலாம். ஓகே, கொஸ்டின் இதெல்லாம் தொடுங்க, ஏன்னா டயக்ராம் அழகாக கொடுத்து வச்சிருக்கான். பிஓசி என்ன கேட்குறான், இப்படி இப்படி போட்டால் இந்த ஆங்கிள் சேம், அப்படி போட்டால் இந்த ஆங்கிளும் சேம். இது 31, இது 31. ஓகே, அவன் என்ன கேட்குறான்? பிஓசி இங்கே ஆரம்பிச்சு இது ஃபுல்லாக கேட்குறோம். சரி, இது ஃபுல்லாக எவ்வளோ? 180. அதில் இந்த போர்ஷன் மட்டும் எடுத்துருங்க, மிச்ச போர்ஷன் தான் கொஸ்டினாக கேட்குறான். ஸோ 180லேருந்து 31 கழிச்சிட்டிங்கன்னா 9 49 149 இஸ் ஆன்சர். அப்போ எதுக்கு தான் இது கொடுத்தான்னு தெரியல. ஓகே, ஸோ லாஜிக் இல்லாமல் வேணும்னே அதெல்லாம் கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஓகே, நாம தான் அதை ரீட் பண்ணி என்ன தேவையோ அது மட்டும் எடுத்துக்கணும். இந்த கொஸ்டினுக்கு இந்த 40க்கு சம்மந்தம் கிடையாது. ஏன்னா இது 30னா இது 31 தான். அவங்க கேட்குறது ஃபுல்லாக இப்போ ஸ்டேட் லைன் 180, 31 முடிச்சிட்டிங்கன்னா 149. கொஸ்டின் பை 21 வாங்க. ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் இஸ் த ஃபேக்டர் ஆஃப், எதை ஸ்கொயர் பண்ணால் அந்த இது வரும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ஸ்கொயர் பண்ணி பாருங்க. ax ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2abxy. Answer this. Question number 22 வாங்க. What is the ratio of the average of first 8 prime numbers to the average of first 10 even natural number? Okay, first 8 prime numbers பாருங்க. first prime number 2 தான், அடுத்தது 3, அடுத்தது 5, அடுத்தது வந்து 7, அடுத்தது வந்து 11, அடுத்தது வந்து 13, அடுத்தது 17, 8 வந்துச்சா, 19, this 30, இது ஆல்சோ 30, இது ஒரு 10, இது ஒரு 7. ஸோ 30 + 77, 7ஓட மல்டிபிளாக தான் இருக்கணும். இது திஸ் ஆர் திஸ் ஸ்டாப் இட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆவரேஜ் வேறு இருக்குங்க, 8 ஆல்டர்வேட் பண்ண போகிறோம். ஒரு ஓகே, இங்கே வாங்க. ஆவரேஜாக ஃபஸ்ட்டு 10 ஈவன் நேச்சுரல் நம்பர். ஈவன் நேச்சுரல் நம்பர்னா 2, 4, 10 நம்பர்ஸ். 10 நம்பர்ஸ் இருக்குன்னா ஃபார்முலா n × n + 1. n எவ்வளோ? 10. n + 1 எவ்வளோ? 11 டிவைட் பை 10. ஏன் 10? ஆவரேஜ் 10 × 11 டிவைட் பை 10. இப்போ 10 10 cancel. This is 7. 7:8. Question number 23. A boat can cover a 7.2 km downstream and 3.2 km upstream in 2 hours. It can also cover 1.5 km downstream and 0.6 km upstream in 24 minutes. Speed of the boat. கொஸ்டின்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க, கேர்ஃபுல். பட் முடிஞ்சால் மட்டும் போடுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. ஓகே, டவுன் ஸ்ட்ரீமில் 7.5 கிலோமீட்டர் போயிட்டு அப் ஸ்ட்ரீமில் திஸ். சரி, 7.2 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து என்ன பண்ணுறேன்னா, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து b+c. நான் டிஸ்டன்ஸையும் ஸ்பீடையும் டிவைட் பண்ண டைம் கிடைக்கும். அதே மாதிரி டிஸ்டன்ஸையும் ஸ்பீடையும் டிவைட் பண்ணுற
டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீட் டிவைட் பண்ணுறேன், அது டைம் கிடைக்கும். இந்த டைம் தான் 2 அதே மாதிரி 1.5 டிவைடட் பை பி பிளஸ் சி, இது 0.6 டிவைட் பை பி மைனஸ் சி ஈக்குவல் டு 24/60. ஏன் 24 மினிட்ஸில் இருக்கு, ஓகே, நாங்கள் ஹவரில் இருக்கு. சரி, ரொம்ப சிம்பிள், முடிஞ்சிச்சு. நான் என்ன பண்ணுறேன், 1/b பிளஸ் சி இருக்கு பார்த்தீங்களா, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், அல்லது எம்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு. எம் 1/b மைனஸ் சி இஸ் என்னன்னு வச்சுக்கோங்க. சரி, இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க. 7.2 m plus 3.2 n equal to 2. இதை அப்படியே 2 ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 10ஆல் 72 m plus 632 n equal to 20. அதே மாதிரி இங்கிட்ட ஒரு 10ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன், ஓகே. அல்லது இங்கே கீழே 10 இருக்குல்ல, அந்த 6ஆல் 4, இந்த 10 இங்கே கொண்ட நேரத்தில் எல்லாம் மல்டிபிள் ஆகிடும். அப்போ 15m plus 6n equal to 4. என்ன பண்றது, நார்மலா டிவைட் பண்ணி சப்ராக்ட் பண்ண பிஏ கண்டுபிடிக்கணும், சரியா? எம் கண்டுபிடிச்சாலும் நார்மல் லீனியர் ஈக்குவேஷன் தான் போட முடியும், ஓகே. அதெல்லாம் தொற்றாதீங்க, சரியா? டைம் அப்படியே சாப்பிட்றோம். சரி, 4 ஆல் டிவைட் பண்றேன், 5 டைம்ஸ் 1 டைம்ஸ் 4, 32 18 டைம்ஸ் 4. இது வந்து 4 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 8n, ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் லீனியர் ஈக்குவேஷனை ட்ரீட் பண்ணுறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. திஸ் இஸ் 3 ஆல் மல்டிபிள் பண்ணுறேன், இது 4 ஆல் மல்டிபிள். இப்போ என்னன்னா 3 × 8 is 24, 4 × 6 is 24 வரும். ஸோ அவ்வளோதான், அதுக்காக தான். 3 × 18 வந்து எவ்வளோ, 54 வரும். 4 × 15 வந்து 60 வரும். 60 மைனஸ் 54 வந்து பார்த்தீங்கன்னா 6m. 4 × 4 60, இது வந்து 1 வரும், ஓகே. 3 × 5 15, 4 × 4 is 16, 16 minus 15 is 1. So m equal to 6m equal to 1. mங்கிறது என்ன, 1/b plus c. இப்போ b plus c எவ்வளோ, 6. இது அப்படியே இருக்கட்டும், m வந்து அப்படியே இருக்கட்டும். m வந்து 1 plus 6, ஸோ 1/6. இதை தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1/6 போட்டால் 3 வந்துடும், 3 அங்கே போனால் மைனஸ் ஆகும். 5 minus 3 is 2. ஸோ 8n equal to 2. n equal to 1/4 ஆகும். 1/4ங்கிறது b minus c. So b plus c is 6, b minus c is 4, and add பண்ண 10 வரும். 10/2 is 5. பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், டைம் எல்லாம் போட முடியாது, தொற்றாதீங்க உங்கள் கொஸ்டின்லாம், சரி? நான் புரியறதுக்காக போட்டேன். கொஸ்டின் நம்பர் 24 வாங்க. A train takes 9 hours more than the train B to cover a distance of 61 km. If its speed is doubled, then it takes 3 hours less than time taken by B. Okay. Time-நாவே distance upon speed தான், okay. Distance எவ்வளோ, 61 km. 61 km. A takes 9 hours more. அப்போ A ஓட ஸ்பீடு ஏன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஸ்பீட் அதிகமாக இருக்குன்னா அதனுடைய வேல்யூ வந்து டைம் அதிகமாக இருக்கும், ஓகே. டைம் அதிகமாக இருக்குன்னா ஸ்பீட் கம்மியாக இருக்கும். 612 டிவைட் பை பி. இது ஏவோட டைம், இது பியோட டைம். ஏவோட டைம் தான் அதிகமாக இருக்குது, ஏன்னா 9 hours மோர்னு எடுத்துக்கிறோம். அப்போ திஸ் மைனஸ், அதாவது ஏவோட டைம், இது பியோட டைம், ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 9 hours ஆகும், சரியா? அதே மாதிரி இஃப் ஸ்பீட் இஸ் டபுள்டு, அதாவது ஏவோட ஸ்பீட் டபுள்டு ஆகுதான், அப்போ 612 3 hours less to B. அப்போ B தான் அதிகமாக டைம் எடுத்துக்கலாம். 612 டிவைட் பை B மைனஸ் 612 டிவைட் பை 2A ஈக்குவல் டு 3. ஓகே, ரெண்டே ஆட் பண்ணுங்க, திஸ் பிளஸ் திஸ் அப்படின்னா இதுக்காக ஆன்சர் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனதுக்கப்புறம் திஸ் மைனஸ் திஸ்ன்னு வரும். திஸ் மைனஸ் திஸ்ன்னு வந்துச்சுன்னா 612 டிவைட் பை A மேலே 2 ஆல் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா 2 minus 1 is this. So 612 divided by 2A equal to 3. Cancel, divide பண்ணா இப்படி தான் வரும், ஓகே. கேன்சல். இந்த 16 இந்த 3 2 மல்டிபிள் பண்ணா 6 வரும். 6 ஆல கேன்சல் பண்ணுங்க. 1 6 6 0 2 102 கிலோமீட்டர். யாரு
ஏவுக்கு 6 hour காட்டுனா 102 kilometer. Okay. Speed of the train. V. Just a minute. ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். Let's. Okay. A takes 9 hours more than B to cover a distance of this. அப்போ 61 kilometer A உடைய time taken distance upon speed. Let the speed of the A is Aன்னு வைங்க மைனஸ் B ஓட ஸ்பீடு வந்து Bன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து அந்த டிஸ்டன்ஸை கடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், இவரோட டைம் equal to 9 hours less, 9 hours more. Okay. The speed of the, if its speed is doubled, then it takes 3 hours less than time taken by B. Okay. 312 B minus 612 divided by 2A. 2A என்னது 3 hours. Okay. நான் என்ன பண்றேன், இது 2 ஆல் டிவைட் பண்ணுங்க. இந்த ஈக்குவேஷன் 2 ஆல் டிவைட் பண்ண என்ன வரும், 612 divided by 2A minus 612 divided by, அல்லது 2 ஆல் டிவைட் தானே பண்ண போறோம், 306 divided by B equal to 4.5 அப்படி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுற, 612 divided by B minus 612 divided by 2A equal to 3. ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. இந்த ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ வந்தது, இது அப்படியே கேன்சல் ஆகிடும். திஸ் மைனஸ் திஸ் மட்டும் தான் வந்து நிற்கும். தட் இஸ் 612 minus 306 is 306 by B equal to, add them பண்ணிட்டேன் 7.5. Okay. So B equal to 306 divided by 7.5, that is 15 by 2 போட்டுக்குங்க. 7.5 15 by 2 போட்டுக்குங்க. இன்ஃபேக்ட் இன்னும் கூட ஒரு 2 ஆல் மல்டிபிள் பண்ணி 30 by 4 கூட போட்டுக்குங்க. கீழே 30 கேன்சல் பண்ண 3 10 3 கேன்சல் பண்ண 10 திஸ், இங்கே 4 இருக்கு, 4 மல்டிபிள் பண்ணா 408 divided by 10 40.8. Answer this. Question number 25 வாங்க. இது முதல்ல x ஸ்கொயர் டிவைட் பண்ணிட்டுங்க. x power 2 minus 1 by x square equal to 6 அப்படியே இருக்கட்டும். இது x power 6 minus 1 by x power 6 அதை எடுத்துக்கங்க. இதில் ரெண்டுலையும் -5 எடுத்துக்கங்க. x square minus 1 by x square plus 5 equal to 0. சரி, இங்கிருந்து இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இது அப்படியே x cube plus 1 minus 1 by x cube அந்த ஸ்டைலில் மாற்றினீங்க அப்படின்னா இது வந்து 6 cube plus 3 times of 6 வரும். That is 216 plus 18, it is 234. இதோட வேல்யூ 234 minus 5 times of 6 is 30. இங்கே செப்பரேட் பண்ண 204 plus 5 is 209. ஆன்சர் சிம்பிள். இந்த கொஸ்டின் தொடரலாம், தாராளமாக தொடரலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு 25 கொஸ்டின்ஸில் 18 கொஸ்டின் தாராளமாக தொடரலாம். அதாவது 7 கொஸ்டின் விடணும்னு கூட போடணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3லேருந்து 4 கொஸ்டின் விடலாம். மற்றபடி 21 இந்த கொஸ்டினில் தொடரலாம். ஈஸி பேப்பர் தான். சரியா, இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களால் 16 மினிட்ஸில் கொண்டாட பாருங்க. 16 மினிட்ஸுங்கிறது இந்த வாரத்துக்கு ஃபுல்லாகவே 16 மினிட்ஸ் தான் வச்சுருக்கேன். 16 மினிட்ஸில் 25 கொஸ்டினில் 20 கொஸ்டின் தாராளமாக போடலாம் இந்த பேப்பரில். சரி, வில் மீட் இந்த நெக்ஸ்ட் பேப்பர். தேங்க்யூ, பை.